சரி, உங்க இஷ்டம். ஆனா ஒண்ணு, நம்ம ஆளு எப்ப நமக்கு எதிரா மாறுறாங்களோ உடனே நம்ம நடவடிக்கை எடுக்கணும். கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது. புரியுதா? ஓகே மேடம். உடம்புல நல்ல ரத்தம் ஓடுதுன்னா கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்கணும். உம்மா உயிருக்கு போராடுதுன்னு வந்து கெஞ்சினீங்க, அப்ப பணம் கொடுத்து உதவுனது நானு. நான் இல்லன்னு சொல்லலையே. இல்லைன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல அம்மனி, பட்டிக்காரன்ட்ட கூட நீ நாணயமா நடக்கலையா? உன்னை நான் எப்படி நம்புறது? நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? ஒண்ணுமே பண்ணல அம்மனி, அதான ப்ராப்ளம். எனக்கு மேல இடத்துல இருந்து டோஸ் மேல டோஸ் உனக்கு தெரியுமா? உனக்கு அதுக்கு நான் என்ன பண்ணணும்? தினேஷுக்கு எதிரா அவனை போண்டியாக்குற வேலைய நீ வேகமா செய்யணும். இதை விட வேகமா என்னால செய்ய முடியாது. பணத்தை என்கிட்ட கை நீட்டி வாங்கிட்டு பாசத்துக்கு நீ வேலை போயிட்டியாக்க. இப்ப நீ தினேஷோட ஆளாயிட்டியா, எங்களுக்கு துரோகம் பண்ணி போடுறியாக்க. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல, அதே சமயம் நல்ல உங்களுக்கு என்னால கெடுதல் பண்ண முடியாது. எங்கிட்ட பணம் வாங்கும் போது தினேஷ் நல்லவன் உனக்கு தெரியாதாக்க. அப்ப இனிச்சது இப்ப கசக்குதாக்க. அப்ப தெரியல, இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். தினேஷை விட அவரோட அம்மாவும் அவரோட வைஃபும் ரொம்ப நல்லவங்க. என்னால அவங்களுக்கு கெடுதல் பண்ண முடியாது. திரும்ப திரும்ப நீங்க இந்த விஷயத்துல எனக்கு பிரஷர் கொடுத்தீங்கன்னா எனக்கு உங்க உறவே வேண்டாம். உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கின பாவத்துக்காக உங்களை நான் யார்கிட்டயும் காட்டி கொடுக்க மாட்டேன். நான் வரேன். என்னண்ணே இவ்வளவு துளி துளிட்டு போறா அவளை? டேய் அவசரப்படாதடா. இப்ப ஏதாவது பண்ண நம்ம தாண்ட மாட்டிக்கோன்னா அவளை ஓக்குல விட்டு பிடிக்கோண்டா வேண்டே. இப்ப ஃப்ரெண்ட்ஸ், உங்க உழைப்பாலையும் எங்க முயற்சியாலையும் நம்ம கம்பெனி இப்ப ஓரளவுக்கு வளர்ந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் நிச்சயமா நன்றி சொல்லணும். இன்னைக்கு நாம புது ஆபீஸ்ல வேலை தொடங்கினது மட்டும் இல்ல, இதுக்கு மேல மேல நம்ம வளரணும். அதுக்காக கடுமையா உழைக்கணும். நம்முடைய உழைப்பு தான் நமக்கு மூலதனம். இந்த நிறுவனத்தோட வளர்ச்சி உங்க எல்லாரையும் சார்ந்தது. இன்னைக்கு இந்த ஆபீஸ் திறந்த வேளையில இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல போறேன். சாந்தி, நாராயணா, இங்க வா. இப்ப நான் சொல்ல போற சந்தோஷமான விஷயமே எங்க நாராயணனுக்காக தான். நாராயணா, எத்தனை நாளா நீ டிரைவரா இருந்த, இன்னில இருந்து உனக்கு ப்ரமோஷன். ப்ரமோஷன் எனக்கா? ஆமா நாராயணா, கார் டிரைவரா இருந்த உனக்கு இந்த கம்பெனி கேஷியரா ப்ரமோஷன் கொடுத்திருக்கோம். உனக்கு இதுல சந்தோஷம் தானே? வேண்டாமா, இது எனக்கு அதிகம். நான் டிரைவர். எந்த பலனையும் எதிர்பார்க்காம உழைச்சல்ல, அதுக்கு பரிசு. அது மட்டும் இல்ல, ஆர்கேயோட மருமகளா இருந்தனா 5 நிமிஷத்துல வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியதாயிடுச்சு.
அப்ப எனக்கு ஒதுங்க இடம் கொடுத்த சகோதரன் நீ. உன் சேவைக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இனிமே நீ டிரைவர் இல்ல, இந்த கம்பெனி கேஷியர். Give him a big hand. முதலாளி Hey, நாராயணா. முதலாளி முதலாளி ஆல் தி பெஸ்ட். சரி, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல ஒரு 500 ரூபாய் பணம் கேட்டா கொடுப்பியா? போதும் முதலாளி. அம்மா, திவ்யா, என்னம்மா? அம்மா, எவ்வளவுதான் படிச்சாலும் தான் வீடு தான் அம்மான்னு வர்றப்ப படிச்சதெல்லாம் மறந்து போயிடுதுல. படிச்ச படிப்பு மறந்து போச்சுன்னா உன் மனசுல வேற ஏதோ இருக்குன்னு அர்த்தம். இல்லம்மா, பிறருக்கு தீங்கு செய்யாதான்னு படிச்சேன். ஆனா அப்படி நடந்துக்க முடியல. அம்மா, உன் உயிரை காப்பாத்துறதுக்காக நான் ஒரு தப்பு பண்ணிட்டேம்மா. திவ்யா, நீ என்னமோ தப்பு பண்ண? தப்பான ஒரு இடத்துல காசுக்காக நான் வேலையில இருந்தேன். அவங்க சொன்னபடி தினேஷ்க்கு பாதுகாமா நடந்துக்கிட்டேன். அடி பாவி, ஏன் உயிரை அந்த சுவாதி காப்பாத்தினான் தானே சொன்ன? ஆமாம்மா, தாய் பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு. சுவாதி உன் ஆபரேஷனுக்காக பணத்தை கட்டி உன்னை பழைக்க வச்சதும் தான் அந்த தினேஷ்க்கு நான் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு புரிஞ்சுதுமா. நல்ல ஒரு குடும்பத்தை பாழாக்க நானும் காரணமா இருந்திருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்குமா. அம்மா, ஆனா இப்ப நான் அந்த கூட்டத்தை விட்டு வந்துட்டேம்மா. திவ்யா, நீ எப்ப உன் தப்பு உழந்த கண்ணீர் விட்டுட்டியோ அப்பவே திருந்துட்டேன்னு தான் அர்த்தம். நீ திருந்தினது முக்கியம் இல்லம்மா, நீ செஞ்ச தப்ப தினேஷ் கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும். தினேஷ பாக்குறப்பெல்லாம் நான் பண்ண துரோகத்தை சொல்லி மன்னிப்பு கேட்கணும் தான் நானும் துடிக்கிறேன். ஆனா இந்த நேரத்துல சொன்னா வீணா குழப்பமும் ஆபத்தும் தான் வரும். நேரம் வரப்ப நிச்சயமா சொல்றேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு திவ்யா. பயப்படாதம்மா, அந்த கந்து வட்டிக்காரங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களால எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அவங்கள நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம ரெஸ்ட் எடுத்துக்கோ. உங்க குழந்தைய கார்த்திக் பார்க்க விடாம தடுங்க. இவர் வர்றதுக்கு முன்னாடி இந்து வந்துருவா, கூட்டிட்டு போலான்னு பார்த்தா இன்னும் இவ வரலையே.
அப்பா ஏய் இந்து, என்னம்மா? நம்ம போலாம் வா. கைய விடுமா அம்மா, கைய விடுமா, நான் அப்பா கிட்ட போணும். அம்மா ஏய், கைய விடு, போலாம்னு சொல்றேன்ல. கைய விடு. கைய விடுமா, என்ன? அப்பா கிட்ட போணும். கைய எங்கேயும் போக வேண்டாம், டைம் ஆச்சு, வீட்டுக்கு போலாம் வா. அப்பா அப்பாவை பார்க்கலாம்னு சொன்னேன். அப்ப ஏதோ சொல்லிட்டேன், இப்ப யாரையும் பார்க்க வேண்டாம், வா போலாம். நமக்குன்னு யாரும் இல்ல, புரியுதா? வா. நான் போறேன். எங்க போற? நான் அப்பா கிட்ட எங்க போக வேண்டாம், அடி வாங்க போற இப்போ. நான் இப்படி போறேன். அடம் பிடிச்ச என்ன? சாந்தி, ஏன் இப்படி, ஏன் குழந்தைகிட்ட இப்படி பிஹேவ் பண்ற? ம்? நீங்க எதுக்கு இங்க கோவப்படுறீங்க? ஆடிப்பாக, ஆனா குட்டி வரவா? தலை முழுகுனா ஒரேடியா முழுகணும். ஏன் என்ன கண்டிக்கிறியா இல்ல மிரட்டுறியா? எனக்கு எந்த அதிகாரமும் இல்லைங்க. என் குழந்தைய என் இஷ்டப்படி வளர்க்க கூடாதா? நான் இவளை பெத்தவ. ஆயிரம் தான் தத்தெடுத்தாலும் பெத்தவ மாதிரி வராது. ஒரு குழந்தையோட தாயை கேவலப்படுத்தினா அது குழந்தையதான் சேரும். இப்பதான் நமக்குள்ள எந்த உறவும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் என் குழந்தை மேல மட்டும் என்ன உறவு? இன்னைக்கு இந்த குழந்தை மனசுல நீங்க இருக்கீங்க, இது தொடர்றது நல்லதில்ல. நம்ம டைவர்ஸ்க்காக கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கோம். நாளைக்கு நமக்குள்ள பிரிவுன்னு ஒண்ணு வந்துட்டா அதுக்கப்புறம் இந்த உறவே இல்லாம போயிடும். அந்த நேரத்துல இவ அப்பா அப்பான்னு கேட்டு ஏங்கறத விட இப்ப இருந்தே இவ மனசுல இருந்து உங்களை மறக்கடிக்க விரும்புறேன். அதனாலதான் சொல்றேன், இனிமே நீங்க இந்திராவை பார்க்க வர வேண்டாம். பாடி. என்ன கார்த்திக் சுகமா வரா? அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சுகத்தை ஊட்டலாம். என்ன கார்த்திக், முகம் ஒரே வாட்டமா இருக்கு? கம்பெனில ஏதாவது பிரச்சனையா? இல்ல நீ. பின் என்னப்பா? அனி, உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். நான் இந்திரா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். ஆமா, எங்க எல்லாருக்குமே தெரியுமே. உனக்கும் சாந்திக்கும் பிறந்த குழந்தையா நாங்க நினைக்கிற அளவுக்கு நீ பாசம் காட்டுவியே. உங்களுக்கு புரியுது நீ, ஆனா அந்த சாந்திக்கு புரியலையே. அவளுக்கு எது புரிஞ்சிருக்கு இது மட்டும் புரியறதுக்கு? சரி, இப்ப புதுசா என்ன பண்ணா அத சொல்லு. இந்திராவை பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருந்தேன். தினமும் போவியா? இல்ல நீ, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போய் பார்ப்பேன். சரி, இன்னைக்கும் போன என்னாச்சு? அப்பான்னு ஆசையோடு ஓடி வந்த பொண்ணு
இந்த சாந்தி கையை பிடிச்சி இழுத்துட்டா நீ. அடி பாவி, ஏனா தாய் உறவு மட்டும் வேணாம், ஆனா புள்ள உறவு மட்டும் வேணுமான்னு கேக்குறான். அந்த குழந்தை அழுத பார்க்க என் மனசு தாங்கல நீ. கார்த்திக், இது அவளா பண்ணிருக்க மாட்டா. பின்ன இவ்வளவு நாளா குழந்தை பாக்குறதுக்கு அலோவ் பண்ணால, இப்ப மட்டும் மறுத்திருக்கானா? இது நிச்சயமா உங்க அண்ணன் வேலைதான். என்னது அண்ணனா? ஆமாப்பா, இப்பெல்லாம் அவர் சொல்ற பேச்சதான் சாந்தி கேக்குறா. உன் மனசு வேதனைப்படணும்னு உங்க அண்ணன் போட்ட பிளான் தான் இது. உன் அவமானப்படுத்துற படலத்தோட அடுத்த கட்டம் தான் இது. இப்பெல்லாம் பிசினஸா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், உங்க அண்ணன் போடுற கோட சாந்தி மீறதே இல்ல. விடு கார்த்திக், உன் நல்ல மனசு அவங்களுக்கு புரியல, நஷ்டம் அவங்களுக்கு தானே. இருந்தாலும் சாந்திக்கு இவ்ளோ கல் மனசு இருக்க கூடாதுப்பா. பாலாஜி, கண்டிப்பா நம்மளுக்கு லோன் கிடைச்சிரும் இல்ல? கவலைப்படாத அர்ஜுன், தைரியமா இரு. ரோஹிணி தான் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, டென்ஷன் ஆகாத. இல்ல, நான் ஏன் டென்ஷன் ஆகுறேன்னா, நம்ம நாளைக்கு இந்த டீலர்ஷிப் பணத்தை கட்டி ஆகணும் பாலாஜி. நம்ம கிட்ட இருக்கிற பணம் கண்டிப்பா பத்தாது. லோன் கிடைச்சாதான் கட்ட முடியும். கொஞ்சம் பொறுமையா இரு அர்ஜுன். ரோஹிணி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பேச்சுவார்த்தை நமக்கு சாதகமா தான் இருக்கும். நீ பாரு. பாவம், ரோஹிணிக்கு தான் சிரமம். நமக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்க. பாலாஜி, இவ்வளவு நேரம் அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தா ஒருவேளை லோன் சாங்ஷன் ஆகிறதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமோ? சே சே சே, அப்படியெல்லாம் இருக்காது. அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பேசி ஆகணும்ப்பா. ரோஹிணி, என்ன கிடைச்சிருச்சா? நாம நினைச்சது நடக்கல.